ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமலையோட லோக்கல் டெம்பிள், அதாவது டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ல இருக்கக்கூடிய சேவா டிக்கெட்டை நம்ம புக் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு பழைய வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி, அதில் வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி தான் புக் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து இந்த டிடி தேவஸ்தானம் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதிலே நம்ம புக் பண்ணுறதுக்கு மாதிரியான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டெம்பிள்ஸ் சேவாவுக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு மொபைல் நம்பர் இருந்தாலே போதும். அந்த மொபைல் நம்பரில் இந்த வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்லேயே பாருங்கள், உங்களுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் டெம்பிள் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட ஆல் சேவான் இருக்கும். அதில் என்னென்ன சேவா இருக்குன்றது இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆல் சேவாவே வச்சுட்டு நீங்கள் டேட் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன சேவா இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேயே காட்டிடும். இதில் பாருங்கள், உங்களுக்கு நான் 1ஆம் தேதி வந்து February 1ஆம் தேதி சூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு கல்யாணோற்சவம், சுப்ரபாதம், அதே மாதிரி திருப்பாவாடை சேவா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே 16ஆம் தேதி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் உங்களுக்கு என்னென்ன சேவா இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ நம்ம தாராளமாக இதில் வந்து ஸ்பெசிஃபிக் சேவாவும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நம்ம போகிற டேட்டை செலக்ட் பண்ணி அன்றைக்கி இருக்க சேவாவும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுப்ரபாத சேவானா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 2 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். கல்யாணோற்சவம் கொடுத்தீங்கன்னா அதில் 2 பேத்துக்கும் சேர்த்தே 500 ரூபாய் தான். அதனால் இங்கே நம்ம வந்து சூஸ் பண்ண தேவையில்லை. மற்றது எல்லாமே நம்ம திருமலையோட எப்படி நம்ம வந்து சேவா டிக்கெட் புக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோட் இது எல்லாமே ஸ்டாரில் இருக்கிறது எல்லாமே கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது நேமு, ஏஜ், ஜெண்டரு, ஐடி ப்ரூஃபில் ஆதார் கார்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த கோயில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் இருக்கிறது ஸ்பெஷல் ஹோம டிக்கெட்டு. அதுக்கு அடுத்தது ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோவிலில் என்னென்ன சேவா வந்து உங்களுக்கு இருக்கோ அது கொடுத்துருப்பாங்க. எல்லோ கலரில் இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. ஸோ அதனால தான் எல்லோவில் இருக்குது. மீதி எல்லாமே பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். டேட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன சேவா இருக்கோ அது வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஊஞ்சல் சேவா, வேத ஆசீர்வாதம், அது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கோவிலில் ஆன்லைனில் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கோவிலாக இந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்ரீவாரி டெம்பிள், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஹோமம், கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள், பத்மாவதி தாயார் கோவில், அதே மாதிரி கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள்லையும் ஏதாவது சேவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். ஸோ இந்த மாதிரி டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கல்யாண கங்கணம் அப்படின்ற ஒரு சேவா இருக்குது. அதுக்கு அடுத்தது கல்யாணோற்சவம், திருப்பாவாடை, வேத ஆசீர்வாதம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற டேட்டை பொறுத்து அதில் இருக்க சேவாஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வேத ஆசீர்வாதம்லாம் பாருங்கள் 9ஆம் தேதிக்கு கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. மொத்தமாக நமக்கு வந்து இது 50 டிக்கெட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட டேட்ஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த மாதிரி நீங்கள் வேறு என்ன கோவில் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி அந்த டெம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து குறிப்பிட்ட சில டேட்ஸ்க்கு தான் சேவா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 டேட்க்கு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது அதுவுமே. அதே மாதிரி பாருங்கள், அடுத்து நீங்கள் ஏதாவது லோக்கல் டெம்பிளுக்கு போகிறீங்கன்னா அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பிட்ட சில டேட்ஸ்க்கு சேவாஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் கவுண்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி, ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதே மாதிரி அடுத்தடுத்த கோவில்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசா இருக்கு இல்லையா டெம்பிள், அந்த டெம்பிளுக்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அபிஷேகம் டு மூலவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மின்றனால நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள், நாராயணவனம் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கோவிலில் வந்து என்னென்ன சேவா வந்து செலக்ட் கொடுத்துருக்காங்களோ அது நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணோற்சவம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. February 24 பௌர்ணமி அன்னைக்கு வந்து கல்யாணோற்சவம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற நாட்களுக்கு உங்களுக்கு அபிஷேகம் வந்து இருக்குது, சாட்டர்டே அபிஷேகம். அதே மாதிரி ஸ்வர்ண புஷ்பர்ச்சனா அப்படிங்கிறது சண்டேல நடக்குது. அது ஒரு ஆள் 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 250 ரூபா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டைம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருமலாவோட சேவா எப்படி புக் பண்ணுறோமோ ஆர்ஜித சேவா அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. மேபி இதே வெப்சைட்டில் இருக்கனால நிறைய பேத்துக்கு புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.